பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று பாம் சண்டே அதுவுமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வாஞ்சிக்கிற வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, அருமையான சமூகத்துக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை உம்மை துதிக்க மகிமைப்படுத்த உம்மை பாட கீர்த்தனம் பண்ண கர்த்தர் உதவி செய்தாவுக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும், உம்முடைய சத்தியங்களை சொல்லித்தாரும். கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டிய பகுதிகளில் நாங்கள் ஜீவித்து உம்மை போல மாற வரும்போது உம்மை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இது குருத்தோலை ஞாயிறாக இருக்கிற அப்படின்னால இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பிரியமானவர்களே, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கட்டளையிட்டதான ஒரு வார்த்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே இயேசுவினுடைய கடைசி நாட்களில், அதாவது சிலுவையின் மரணத்தை அவர் தழுவ வேண்டியதான சூழ்நிலைக்கு முன்பதாக அந்த ஞாயிறு அன்று நடந்ததான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கும் பல சபைகளிலே பல இடங்களிலே தியானிக்கிறார்கள். நாமும் கூட அதே சற்று வித்தியாசமான விதத்தில் இன்னும் புரியக்கூடிய ஆழமான சில சத்தியங்களை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பிரயாணம் பண்ணும்படியாக எருசலேமுக்கு போகும்படியாக அவர் வழக்கமாக நடந்து செல்லுவார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கழுதை குட்டியை கொண்டு வரும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். அப்பிரகாரமாகவே இங்கே பார்க்கும்போது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். ஸோ ஒரு காலமும் ஒரு மனிதனும் அதில் ஏறாமல் இல்லாவிட்டால் அந்த கழுதை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு காலமும் ஏறிராத என்று சொல்லும்போது ஒரு சந்தர்ப்பத்திலும் உபயோகமாக இல்லாத ஒரு கழுதை, இல்லாவிட்டால் யாருமே பயன்படுத்தாத உபயோகப்படுத்தாத ஒரு கழுதையாக அந்த கழுதை இருக்க வேணும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாகவே எந்த ஒரு மனிதனும் விசேஷித்த இல்லாவிட்டால் உபயோகமான திறமையான ஒரு காரியத்தை தான் தெரிந்து கொள்வான். ஆனால் இங்கே இயேசுவை பார்க்கும்போது ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத, இல்லாவிட்டால் யாருமே உபயோகப்படுத்தாத, இதுவரைக்கும் யாருக்கும் உதவியாக உபயோகமாக இல்லாத ஒரு கழுதை இயேசு கொண்டு வர சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு தேவைப்படுகிற நபர்கள் பெரிய திறமைசாலியாக இருக்க வேணும், பெரிய அறிவாளிகளாக இருக்க வேணும், இல்லாவிட்டால் எல்லா விதமான திறமைகள் பலவிதமான கிருபைகள் உள்ள ஆட்கள் வேணும் என்பது அவசியம் இல்லை. இயேசு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரும் உபயோகமற்ற ஒரு நபர். இன்னும் புரியும்படி சொல்ல வேணும் என்றால், இயேசு உபயோகப்படுத்த வேணும் என்று வாஞ்சிக்கிற நபர்கள் உபயோகமற்ற நபர்களாக, யாருக்கும் உபயோகமா இல்லாத ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆட்களை தேவன் யூஸ்ஃபுல்லான ஆட்களாக பயன்படுத்தும்படி விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை என்று சொல்லும்போது அந்த எஜமானே கூட அந்த கழுதை அவன் பயன்படுத்தவில்லை. அது வரைக்கும் அவன் அந்த வளர்ந்து கொண்டிருந்த எஜமான் அவனே கூட உபயோகப்படுத்தவில்லை, அதை பயன்படுத்தவில்லை. பாருங்கள், நம்முடைய ஜீவியம் கூட பல சந்தர்ப்பங்கள் அப்படிதான். மற்ற மனிதர்கள் நாம் உபயோகமற்றவர்கள், எதற்கும் பயனற்றவர்கள், பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய எஜமான்களா இருக்கிற, இல்லாவிட்டால் நம்முடைய பெற்றோர்களே, நம்முடைய உற்றார்களே, நம்முடைய நண்பர்களே கூட நம்மை எதற்கும் பயனற்றவர்கள், இவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடும். அதனாலே நம்மை அவர்கள் அசட்டை பண்ணக்கூடும். ஆகவே பிரியமானவர்களே, எதற்குமே பயன்படாத, ஏன் நம்முடைய பெற்றோர்களே கூட ஒன்றுக்கும் யூஸ் இல்லை, ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத என்று சொல்லி நம்மை அசட்டை பண்ணினாலும், இல்லாவிட்டால் நம்மை குறித்து சொன்னாலும், தேவன் அப்படிப்பட்டவர்களை
பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே கழுதையும் கூட அப்படிதான். எதற்கும் பயன்படாத, ஏன் அந்த அந்த எஜமானே உபயோகப்படுத்தாத ஒரு கழுதையாக அது அங்கே நின்று கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கழுதையை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கொரிந்தியர்ல அதனால தான் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1 27 28 வசனங்களில் படிக்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே பைத்தியமா இருக்கிறவர்கள், அதாவது உலகத்துல பார்ப்பதுக்கும் மற்றவங்க நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு லூசு, நீ ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுகிறவர்களை தேவன் கரங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக, உலகத்தார் நீ பலவீனன் என்று சொல்லுகிறதான நபர்களை, நீ உனக்கு அதுக்கேற்ற பலன் கிடையாது, இந்த காரியத்தை செய்ய உனக்கு பலன் கிடையாது என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்ட பலவீனர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே போல வாசிக்கும் போது உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்படுகிறவர்கள், இல்லாதவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். சாதாரணமான இருக்கக்கூடிய அசட்டை பண்ணப்படக்கூடியவர்கள், அற்பமா எண்ணப்படக்கூடியவர்களை, பலவீனமானவர்களை, பைத்தியம் எண்ணப்படுகிறவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தமக்கு என்று தேவன் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வேதத்துல பார்க்கும் போது பலரையும் அதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு சாதாரண மெய்ப்பனா இருந்தவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தேவன் மாற்றினார். ஒரு சாதாரண மீன் பிடித்து கொண்டிருந்ததான பேதுருவை முழு உலகம் எங்கிலும் உள்ள சபைகளை கட்டி எழுப்புவதற்காக ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார். இப்படி எத்தனையோ நபர்களை தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, இந்த கழுதையை குறித்து பார்க்கும்போது இரண்டாவதாக அந்த கழுதை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்ததாக பார்க்கிறோம். அதை அந்த அஜமான் அவிழ்த்து விடவில்லை, ஒரு கட்டப்பட்டதான சூழ்நிலையிலே அது காணப்பட்டது. பிரியமானே, தேவன் தெரிந்து கொள்ளுகிறதான நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார், நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். பலவிதமான கட்டுகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நுகத்தடிகளுக்குள் இருக்கிறவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு தாம் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை உபயோகப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீ மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், நீ பலவீனன் என்று சொல்லப்படுகிறவனா, இல்ல பைத்தியம் என்று சொல்லப்படுவனா, இல்ல அற்பமா எண்ணப்படுகிற ஒரு நபரா இருக்கலாம். இயேசு உன்னை தான் பயன்படுத்தும்படி வாஞ்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, பலவிதமான கட்டுகளோடு கூட நீ இருக்கலாம். பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கலாம், பலவிதமான அக்கிரமத்தின் கட்டுகளுக்குள்ள இருக்கலாம், பொல்லாத செயல்களின் கட்டுகளுக்குள்ள இருக்கலாம், இல்லாட்ட பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருக்கலாம். நன்றாய் விளங்கிக்கொள், கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை அவர் உபயோகப்படுத்தும்படி, உன்னை பயன்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். கடைசியாக அவர் எவ்விதமாக பயன்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அங்கே தேவன் அதை அவிழ்த்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். ஸோ கட்டப்பட்டிருந்ததான அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்க. அப்படியே அந்த கயிறோட, அது கட்டப்பட்டிருந்த அப்படியே கயிறோட பிடித்து கொண்டு வர சொல்லவில்லை. அந்த அவிழ்த்துட்டு அதை ஃப்ரீ ஆக்கி விடுதலையோடு கூட அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு விசேஷமான ஒரு ஆண்டவர் பாருங்க. ஸோ எந்த விதமான கட்டுகளுக்குள்ளே நாம் இருந்தாலும், எவ்விதமான பாவ கட்டுகளுக்குள்ள, அக்கிரமத்தின் கட்டுகளுக்குள்ள, வியாதியின் கட்டுகளுக்குள்ள, பிசாசின் கட்டுகளுக்குள்ளே நாம் இருந்தாலும் கூட தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார், தேவன் ஒரு மனிதனுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார், கர்த்தர் அவனை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். 54 சங்கீதம் 7 வசனத்திலே வாசிக்கும் போது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் அங்கே எழுதுகிறார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5 1 வசனத்திலே வாசிக்கும் போது, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள் என்று படிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சுயாதீன நிலையை கொடுத்திருக்கிறார். சோ மறுபடியும் கட்டுகளுக்குள், அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது என்று இவைதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கலாத்தியர் 5 13 வசனத்திலே வாசிக்கும், சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மை விடுதலையோடு ஜீவிக்கும்படி, சுயாதீனமாய் ஜீவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அதற்காக அப்படிப்பட்டதான ஒரு அழைப்போடு கூட தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே எந்த விதமான கட்டுகளுக்குள் மறுபடியும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 4ஆவதாக நாம் படிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 11 வசனத்திலே வாசிக்கும் போது, மார்க் 11:4 சொல்லுகிறது, அவர்கள் போய் வெளியே
இரு வழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கழுதை குறித்து பார்க்கும்போது அது இரு வழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது. ரெண்டு வழி சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பில அந்த கழுதையானது காணப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பல மனிதருடைய ஜீவியம் இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. இரு வழி சந்தியிலே ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. எந்த பக்கத்தில் போகலாம் எந்த பக்கத்தில் போகலாம் என்கிற ஒரு தெளிவான தீர்மானம், ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு மனிதர்கள் இல்லை. ஆகவே இரு வழியின் சந்தியிலே இன்னைக்கு அநேகர் குழப்பத்திலும் பலவிதமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளிலும் இருக்கிறார்கள். ஆகவேதான் முடிவு எடுக்க முடியாத, இல்லாவற்ற குழப்பம் நீங்க முடியாத பலரை நாடுகிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட நாடி போகிற மனிதர்களும் அவர்களை குழப்பி விடுகிறதுனால அவர்களுடைய வழி தாறுமாறாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரெண்டு விதமான வழிகளுக்கு நடுவே ஒரு கட்டப்பட்ட ஒரு கழுதை போல இன்றைக்கு பலருடைய ஜீவியமானது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எப்பக்கத்தில் போகலாம், எந்த காரியத்தை செய்யலாம், எப்படி செய்தால் அது நலமாய் முடியும், எப்படி செய்தால் அது ஆசீர்வாதமா இருக்கும், இல்லாவிட்டால் எந்த பாதை தேவன் நமக்கென்று நியமித்த பாதை என்பதை கூட விளங்கி கொள்ளக்கூடாத சூழ்நிலைகளை இன்னைக்கு அநேகர் கட்டப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே தேவன் கட்டாவிழ்க்கும்படியாக அந்த இரு வழி சந்தியில் இருக்க கழுதையை கட்டாவிழ்த்து கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். பிரியமானி யாக்கோபு 1:8 படிக்கும் போது, இரு மனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று படிக்கிறோம். ஸோ 2 மனம் உள்ளவர் தங்கள் வழியில் நிலையற்றவர்களாக இருக்கிறார். மத்தேயு 6:24 வாசிக்கும் போது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதே, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, 2 விதமான சூழ்நிலைகளுக்குள்ள எதை செய்ய வேண்டும் என்கிறதான, எது இப்படி போக வேண்டும் என்கிறதான ஒரு முடிவு எடுக்கக்கூடாத நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு அருமையான வழியை வைத்தது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, உலகத்தையே நேசிக்கணும் கர்த்தரை நேசிக்கணும் என்று யோசிக்காதீர்கள். உலகத்துக்கு பின்னாடியும் போகணும் கர்த்தருக்கு பின்னாடியும் போக வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தையே அனுபவிக்க வேண்டும் கர்த்தரை அனுபவிக்க வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். நமக்காக ஒரே பாதை இயேசு நமக்காக வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே நாம் மறுபடியாக ஒப்பு கொடுப்போமானால் உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து இயேசு இருக்கிறதான அந்த மார்க்கத்துல, இயேசு செல்லுகிற அந்த பாதையிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே 2 விதமான நினைவுகள், 2 விதமான எண்ணங்கள், 2 விதமான வழிகள், 2 விதமான வாழ்க்கையை விட்டு வெளியே வருவோமாக. இரட்ட வாழ்க்கையை செய்கிறவர்கள் ஒரு தெளிவான ஜீவம் செய்ய முடியாது. ஆகவே இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை 5வதாக நாம் படிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:31 வாசிக்கும் போது, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்துல கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று இங்கே இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த கழுதையை அவிழ்க்கும் போது யாராகிலும் கேட்டால், ஒருவேளை அந்த எஜமானே கேட்டால், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன? இது ஆண்டவருக்கு வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பது, உங்களுடைய இரு வழியின் அந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு வருவது, சுயாதீனமாய் ஜீவிக்கும்படி அந்த அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவது நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அதற்காக தான் தேவன் அதை செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அவசியமானவர்களா இருக்கிறோம், தேவனுக்கு தேவையானவர்களா இருக்கிறோம். ஆகவே தான் நீங்க வாசி, இது ஆண்டவருக்கு வேணும். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு உபயோகமான ஒரு ஆட்களா இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய உற்றார்களை, நம்முடைய சிநேகிதர்களை, நம்முடைய குடும்பத்தாரே கூட நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நம்மை ஒதுக்கலாம். ஆனால் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நம்மை அவருக்கு வேணும் என்று அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் அவருக்கு வேணும் என்று நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவர் அந்த நம்முடைய தேவன் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக, இல்லாவிட்டால் நம்முடைய தேவன் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கழுதையை அவிழ்த்து அவர் கொண்டு வரும் போது அது அவர்கள் பின்னாக அப்படியே வந்து விட்டது. இன்றைக்கு பலரையும் தேவன் அவிழ்த்து கொண்டு வர நினைக்கிறார். ஆனால் சிலர் அதுக்கு ஒப்பு கொடுத்து வெளியே வருவதில்லை, அந்த கட்டுகளை விட்டு விடுதலை ஆகிறதில்லை, அந்த இரட்டை வாழ்க்கையை விட்டு விடுதலை வருவதில்லை. பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் உபயோகமற்றதான நிலைமையிலே இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். சாதாரண கூழாங்கற்களாக ஆற்றங்கரையில் இருந்த கற்கள் தான். ஆனால் தேவன் அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் நினைக்கும் போது இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக அது மாறிடுச்சு. அந்த கோலியாத்தை கொன்று ஒரு பெரிய ஜெயத்தை அது கொடுத்தது. பாருங்கள், கழுதையின் ஒரு தாடை தான், செத்து போன கழுதையினுடைய அந்த தாடை எலும்பு அன்றைக்கு கீழே கடந்தது. சிம்சோன் அதை எடுத்து பயன்படுத்த அந்த சாதாரண எலும்பை வைத்து ஆண்டவர் அந்த பெலிஸ்தியர்களை கொன்று போடும்படி தேவன் உதவி செய்தார். பிரியமான சாதாரண
சாதாரணமான காய்ந்து போன ஒரு கோல் தான். கர்த்தர் அதை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்த நினைக்கும் போது மோசேயின் கையில் அது இருந்தது. அதன் மூலமாக எத்தனை அற்புதங்கள் நடந்தது, அதன் மூலமாக எத்தனை ஜெயங்கள் உண்டாச்சு, அதன் மூலமாக செங்கடல் பிளந்தது, அதன் மூலமாக தண்ணீர் கண்மலையிலும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பிரியமானே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கோலாக அது மாறிற்று. பிரியமானே, நீயும் உபயோகமற்றதான ஒரு வாழ்க்கை செய்கிற நபராக இருக்கலாம். நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மற்றவன் அற்பமா நினைக்கலாம். பிரியமான அந்த கழுதையை போல உன்னை வெளியே கட்டி வைத்திருக்கலாம். அப்படிப்பட்டதான நுகத்தடியிலே நீ பிணைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு நீ வேணும் என்று சொல்லி உன்னை தெரிந்து கொள்ளும் போது, உபயோகம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு சாதாரண கல்லை கர்த்தர் பயன்படுத்துவாரானால், ஒரு சாதாரண கழுதை தாடை எலும்பை பயன்படுத்துவாரானால், ஒரு சாதாரண கோலை கர்த்தர் பயன்படுத்தி எத்தனை அற்புத அடையாளங்களை செய்வாரானால், உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொள்ளும் போது உன்னையும் என்னையும் வைத்து எத்தனை அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய முடியும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்க முடியும். உன் குடும்பம், உனக்கு குடும்பமே நீ உபயோகமற்ற ஒரு நபர் என்று உன்னை தள்ளலாம். ஆனா அந்த குடும்பத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாறப்போகிறாய். அந்த குடும்பத்துக்கு நீ தான் ஒரு பின்னாட்கள்ல, கடைசி நாட்கள்ல பிரயோஜனமான ஒரு ஆளாய் மாறப்போகிறாய். ஆகவே விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொள்வோமாக. அது மாத்திரமல்ல, 6வதாக நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல படிக்கும் போது, இதை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானே, அந்த கழுதை ஒருவரும் யூஸ் பண்ணல, ஒருவரும் பிரயோஜனப்படுத்தல. சாதாரணமாக விட்டிருந்த அந்த கழுதை இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பிரியமானே, இந்த நாளிலும் கூட உன் வாழ்க்கைக்குள்ள இயேசு ஏறி வர விரும்புகிறார். இல்லாவிட்டால் உன் வாழ்க்கைக்குள் அவர் நுழைய வேணும் என்று விரும்புகிறார். உன் வாழ்க்கைக்குள் அவர் பிரவேசிக்க வேணும் என்று விரும்புகிறார். ஸோ இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறிதான ஒரு அருமையான சந்தர்ப்பம். எவ்வளவு விசேஷமான ஒரு சந்தர்ப்பம் பாருங்க. ஒருவரும் பிரயோஜனப்படுத்தவில்லை. சொந்தக்காரன், அந்த சொந்த எஜமானே கூட அந்த கழுதையை உபயோகப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த கழுதையை இயேசு உபயோகப்படுத்தினார். இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறினார். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அந்த கழுதைக்கு இருக்கிறது. பிரியமோல, அந்த கழுதையை, அந்த இயேசுவை சுமந்து கொண்டு போனதான சந்தர்ப்பத்தை பாருங்கள். பிரியமோல, இந்த நாட்களிலும் கூட இயேசு உன் மேல ஏறி அவர் பிரயாணம் பண்ண விரும்புகிறார். நீ இயேசுவை சுமந்து கொண்டு போகிற ஒரு கழுதையை போல, அந்த கழுதை குட்டியை போல காணப்பட வேணும். இயேசுவை சுமந்து கொண்டு நீ வேலை செய்கிற இடங்களுக்கு செல்ல வேணும். இயேசுவை சுமந்து கொண்டு உன்னுடைய கல்லூரிகள், பள்ளிகளுக்கு நீ செல்ல வேணும். இயேசுவை சுமந்து கொண்டு உன் வீட்டிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் செல்ல வேணும். இயேசுவை சுமந்து கொண்டு உன் ஆலயத்துக்களை செல்ல வேணும். அவ்விதமாக நீ செல்லும் போது ஒருவருக்கும் கிடைத்திராத மகிமை அன்றைக்கு அந்த கழுதைக்கு கிடைத்தது. பாருங்கள், அந்த கழுதையின் மேல் வஸ்திரங்கள் போடப்பட்டது. அதன் மேல் மரக்கலைகள் போடப்பட்டு அதுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு, அது எவ்வளவு பெரிய மகிமை. அங்கே எத்தனை பேர் அதை துதிக்கிறார்கள். இயேசுவை துதிக்கும் போது அதுக்கு எவ்வளவு பெரிய அற்பு. அது மேல பூக்களை, இலைகளை, துணிகள் எல்லாம் போடும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். சாதாரணமாக தெருவில் இருந்ததான அந்த கழுதை இப்போது ஒரு பெரிய மகிமையை உடைய கழுதையாக, ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு கழுதையாக மாறிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்று சொல்லி புறக்கணித்து தள்ளப்பட்டதான உன்னை நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சுமக்க தீர்மானித்து கொண்டால் போகிற இடங்கள் எல்லாம் அந்த மகிமை உன்னை தொடரும். எந்த குடும்பம் உன்னை ரிஜெக்ட் பண்ணுச்சோ, எந்த குடும்பம் உன்னை அற்பமா நினைச்சதோ, அதே குடும்பம் உனக்கு மகிமையை செலுத்துவார்கள், உன்னை கனப்படுத்துவார்கள். எந்த வேலை ஸ்தலத்துல உன் அற்பமா இருந்தாங்களோ அந்த வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். எந்த காலேஜ்ல, ஸ்கூல்ல நீ கனவீனப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். எந்த சபையில, எந்த ஊழியத்துல நீ கனவீனப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தரை சுமக்கும்படி தீர்மானம் எடு. அந்த கழுதையை போல சுமந்து கொண்டு செல்லும்படியா தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் உன்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார், உன்னை மகிமைப்படுத்துவார். 7வதாக நாம் பார்க்கும்போது அதிக விசேஷமான ஒரு பகுதி இதுதான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, மத்தேயு 21:4-5 வாசிக்கும் போது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஏன் இயேசு திடீர்னு கழுதையின் மேல ஏறி போனார்? அத்தனை காலம் எருசலேமுக்கு போவார், ஆலயத்துக்கு போவார், ஆனால் நடந்துதான் போயிட்டு இருந்தார். திடீரென்று ஏன் கழுதையின் மேல போனார்? பிரியமான, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சகரியா 9:9 ஆகிய தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்படி அவ்விதமாக செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது பிதாவின்
கட்டளைகள், பிதா சொன்னதான அந்த வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியே அவர் வந்தார். ஆகவே இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவர் கழுதையின் மேலே ஏறணும். சகரியா சொல்லும் போது அது சொன்னார், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி அவ்விதமாக செய்தார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே இயேசு அவர் மேல் சொல்லப்பட்டதான, இல்ல அவரை குறித்து சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த கழுதையின் மேல் ஏறி போனார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இயேசு நிறைவேற்றது ஒரு பெரிய விசேஷம் அல்ல. ஏன்னா இயேசு அவர் பிறந்த காலத்துல இருந்து இறக்குற வரைக்கும் பிதாவானவர் அவரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். அவரை பற்றினதான எல்லா தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனா இன்னொரு விசேஷம் என்ன என்று சொன்னால், இங்கே இந்த கழுதையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இது. ஸோ இயேசுவை பற்றி மட்டுமல்ல, கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் ஆகிய மரியின் மேலும் ஏறி வருவார். ஸோ இங்கே கழுதையை பற்றியும் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி இந்த கழுதையும் தன்னை ஒப்பு கொடுத்ததுதான் விசேஷம். அது அவிழ்க்கும் போது நான் வரலன்னு சொல்லியிருந்தா, இல்லாவிட்டால் அவர்களை அது தாக்கி இருந்தாலோ ஏதோ செய்திருந்தாலோ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்க வாய்ப்பு இல்லை. வேற கழுதைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைத்திருக்க கூடும். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த கழுதையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அதை நிறைவேறும்படி அந்த கழுதையும் தன்னை ஒப்பு கொடுத்தது. அதுதான் விசேஷம். ஸோ பிரியமானவர்களே, இயேசு தம்மை குறித்ததான தீர்மானங்களை, அவரை குறித்துதான சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை, வார்த்தைகளை நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது, அது காத்து கொண்டிருக்கிற பிதாவின் இடத்துல வரும்படியாக தம்முடைய மனவாட்டியை சேர்க்கிற நாள். அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற, அதுவும் கூடி சீக்கிரம் நிறைவேற போகிறார். பிரியமானவர்களே, அந்த கழுதையை பற்றி சொன்னதான அந்த வார்த்தையை, அந்த கழுதை அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினதை போல நாமும் கூட நம்மை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்னவோ, தேவன் நம்மை குறித்து சொன்னதான வார்த்தை என்னவோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ வந்தோம் ஜீவித்தோம் போனோம் என்றல்ல, ஏதோ அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்கிறதான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறது கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிரியமாலே, நம்மை குறித்து பிதாவின் நோக்கத்தை, நம்மை குறித்து பிதான் வைத்திருக்கிறதான அந்த அந்த ஆசையை, ஆவலை, அந்த வாஞ்சையை, இல்லாவிட்ட நம்மை பற்றி சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் நிறைவேற்றும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். அதை நிறைவேற்றும்படியாக நாம் நம்மை கர்த்தருடைய கையிலே அர்ப்பணிக்க வேணும். இங்கே பார்க்கவும் அந்த கழுதை அதை குறித்து சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது. அதுபோல நாம் கூட நிறைவேற்ற வேண்டும். இருவருமாக சேர்ந்து அந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி எங்கே போனார்கள்? எருசலேமுக்குள் பிரவேசித்தார்கள். அங்கே வாசிக்கிறதே போல, சீயோன் குமாரத்தியே மிகவும் கம்பீரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன் இடத்துல வருகிறார். அங்கே எருசலேம் சீயோன் அவர்கள் கம்பீரிக்கிறார்கள், ஏனென்றால் ராஜா அங்கே வருகிறார். பிரியமானவர்களே, கழுதையும் அதோடு கூட சேர்ந்து இயேசுவும் அந்த எருசலேமுக்குள் பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மை வந்து அழைத்து கொண்டு போகிறது இந்த சாதாரண பூமியில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு அல்ல, உன்னதமான ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான நகரமாகிய புது எருசலேமுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போகிறார். ஆகவே இயேசுவோடு சேர்ந்து ஜீவிக்கும் போது, இயேசுவை சுமந்து கொண்டு ஜீவிக்கும் போது, நாமும் கூட அந்த இயேசுவோடு சேர்ந்து அந்த புதிய எருசலேம் ஆகிய அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த எருசலேம் ஆகிய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். சீயோன் என்றதான அந்த பர்வத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே நம் சாதாரணமானவர்களாக அல்ல, அற்பமா எண்ணப்பட்டவர்களாக அல்ல, இழிவான நிலைமையில் அல்ல, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி, ஆண்டவர் நம்மை மனவாட்டியாக மாற்றி அந்த மனவாளனோடு சேர்ந்து அந்த சீயோனுக்குள்ள அந்த எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, வாக்கியத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், சாதாரண தெருக்களில் அந்த ஓரத்தில் அந்த இருவழி சந்தியில கட்டப்பட்ட ஒரு கழுதை, ஒருவரும் பயன்படுத்தாத ஒரு கழுதை, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்த ஒரு கழுதை. ஆனால் கர்த்தர் அதை தெரிந்து கொண்டு, இது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டதான சூழ்நிலையில் அந்த கழுதை கிடைத்த மகிமை, அந்த கழுதை கிடைத்த மேன்மை, அந்த கழுதை கிடைத்த கணத்தை பாருங்க. கடைசியாக எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் அந்த கழுதை கிடைத்தது. பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்படுகிற, இழிவாய் எண்ணப்படுகிறதான ஒரு நபராய் நீ இருந்தால், விசுவாசித்து கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தால், கர்த்தரை சுமக்கும்படியாக தீர்மானம் எடுத்துக்கொண்டால், நீயும் கூட அவரோடு சேர்ந்து புது எருசலேமுக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த மகிமையை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அன்பும் இரக்கமும் நல்ல தகப்பனே,
இந்த ஆண்டவரே பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறுல கூட ஆண்டவரே இந்த கழுதை குறித்துதான ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்கும்படி கத்தர் உதவி செய்கிறது ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் கத்தா எத்தனையோ ஜனங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, இழிவானவர்களாக, பலவீனர்களாக, பைத்தியம் என சொல்லப்படுகிற சூழ்நிலைகளில் கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே ஒருவருக்கும் பயனற்றதான் நிலைமையில கருதப்படுகிறவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தை இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில அந்த கழுதையை தேவன் தெரிந்து கொண்டதே போல இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரை நீ அழைத்திருக்கிறீர். கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவரே நீ உம்மை சுமக்கிறவர்களாய் கத்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை சுமந்து கொள்ளும் போது ஆண்டவரே எவ்வளோ மகிமை, எவ்வளோ கத்தாவி கனம் அந்த கழுதைக்கு உண்டானது. அதுபோல கத்தாவி உம்மை சுமக்கிறதான் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கனத்தை மகிமையினால் கத்தர் முடிசூட்டி அந்த கழுதை எருசலேமுக்குள் பிரவேசித்ததை போல புது எருசலேமாகிய அந்த நகரத்துக்குள்ள, சியோனுக்குள்ள, தேவன் வாசம் செய்கிறதான அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த செய்தி கேட்ட ஒரு கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.